ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷா vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை குருமா காய்கறி போட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவு தேங்காய், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சின்ன அளவு எடுத்துக்கலாம். 4 to 5 அளவு முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம் 1 அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காய்கறி சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம பிரட்டிக்கலாம். அடுத்து கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. நான் குருமா கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அப்படியே குக்கர் போட்டு மூடி வச்சுட்டேங்க. 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். 4 விசிலில் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருங்க. சூப்பரான முறையில் வெள்ளை குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சூப்பரான குக்கிங்ஸ் வீடியோ, vlog அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.